அல்லாஹ்வுடைய கிருபையினால் 27 நேற்றோடு நிறைவடைந்து இந்த 28வது தராவி 27 முடிஞ்சாலே நோன்பு முடிஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலிங். இந்த 7 அப்படிங்கிறதுக்கு ஒரு நிறைய இஸ்லாத்துல மகத்துவம் உண்டு. 7 என்ற அந்த நம்பருக்கு அது மட்டும் அல்லாஹ்வுடைய படைப்பிலையும் இந்த 7 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான எண்ணிக்கை. உதாரணமா 7 கண்டங்கள், வானம் 7, பூமி 7, அதே போல கண்டங்கள் 7, சொர்க்கம் 8, நரகம் 7. ஏன் சொர்க்கம் 8னா தண்டனை விட அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கூட இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்காண்டி 8 சொர்க்கமும் 7 நரகமும். அதே போல வாரத்தின் நாட்கள் 7, ஈமானுடைய ஃபர்லு 7, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய வசனங்கள் 7, குர்ஆன்ல மன்சில் 7, ஹஜ்ஜில அந்த ஹரம காபத்துல்லா தவாப் செய்யறதும் 7 சுற்றுக்கள் தான். சையும் 7, ஷைத்தான கல்லறியறதும் 7. இப்படி 7 அப்படின்னா ஏகப்பட்ட 7களை அப்படியே கணக்கில் நம்ம கொண்டு வரலாம். அதே மாதிரி இந்த உலகங்கள், மனிதர்கள் சஞ்சரிக்கக்கூடிய உலகங்கள் 7, அதை பத்தி நம்ம விரிவா ஏற்கனவே பேசியிருந்தோம். அதே போல நப்சு 7, எப்படி உலகம் 7 இருக்கோ அதேபடி ஒரு மனிதன் அப்படின்னா இந்த 7 நப்சுல ஏதாச்சும் ஒரு நப்சு அவன்கிட்ட இருக்கும். 7 நப்சை பத்தி சொல்றாங்க. நப்சே அம்மாரா, நப்சே லவ்வாமா, நப்சே முல்ஹிமா, நப்ச முத்மஇன்னா, நப்ச ராலியா, நப்ச மர்லியா, நப்ச காமிலா. இப்படின்னு 7 நப்சு இருக்கு. இதுல ஏதாவது ஒரு கேட்டகரி நம்மளே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது இந்த நப்சுல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு. அல்லாஹ் ஒரு பேர் நம்ம யாரும் நப்சே அம்மாராவோட இல்லை, மோசமான நப்சு. ஃபர்ஸ்ட் ஷைத்தானுக்கு வந்த நப்சு அம்மாராத. காரணம் என்னன்னா முத அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அடிமைப்பட்டு இபாதத்தை செஞ்சிருந்தவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச உடனே அந்த நப்சு தான் அவனை தூண்டுச்சு. நப்சுங்கிறது அதாவது பெருமை அப்படிங்கிறது நப்சுல இருந்து வருது. அம்மாரா என்ன, அவர் மண்ணால படைக்கப்பட்டிருக்கார், நான் நெருப்பால படைக்கப்பட்டவன், அவனோட நான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற நப்சே அம்மாரா அவனை வழிகட்ட தெளிச்சு. அடுத்து தவறுக்கு காரணமா இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் இந்த நப்சானது என்ன செய்யுங்க பாதிக்கப்பட்டான். என்ன, இங்க இதை சாப்பிட்டா நீங்க நிரந்தரமா இருந்துடலாம் அப்படின்னு ஷைத்தான் சொன்ன செய்தியை நப்சு தூண்டி அல்லாஹ்வுடைய உத்தரவா அவளை மறக்கடிக்க வச்சிருச்சு. இந்த இதுல நப்சு அது ஒரு காரணம். இந்த துனியாவோட முதல் குற்றம் கொலை நடந்துச்சு, அதுவும் நப்சுனாலதான் ஏற்பட்டுச்சு. இப்படியே பார்த்தோம்னா எல்லாமே நப்சு தான். சரி, இப்ப நப்சே அம்மாரா அப்படிங்கிறது அதை பத்தி விளக்கம் சொல்றான். மோசமான நப்சு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இன்ன நப்ச அம்மாரத்தம் பிசு, கெட்டதை மட்டும்தான் இந்த நப்சே அம்மாரா தூண்டும் அப்படின்னு யார் சொல்ற? அல்லாஹ்வே சொல்றான். அப்ப ஒரு மனிதன் கெட்டதை செஞ்சுக்கிட்டே இருப்பான், அதாவது நன்மையே செய்ய மாட்டான். இதுல என்ன கொடுமைனா நாம் செய்யறது கெட்டது என்று கூட அவன் கவலைப்பட மாட்டான், அதை பத்தி அவன் யோசிக்கவே மாட்டான். இதே நப்சே அம்மாரா, இது இருக்கவே கூடாது, மோசமான நப்சு, ஷைத்தானுக்குள்ளது. ரெண்டாவது நப்சு நப்சே லவ்வாமா. இது அதிகமா பாவங்கள் செய்வான், கொஞ்சோன்னு நன்மைகள் செய்வான். அதிகமா பாவம் செய்வான், அவன் கொஞ்சம் வருத்தம் இருக்கும் அவன் உள்ளத்துல. என்னடா அது நம்ம என்ன இப்படி தப்பு செய்யறமே அப்படின்னு வருத்தம் இருக்கும். ஆனா அதுல இருந்து மீற மாட்டான். இது நப்சே லவ்வாமா. நப்சே முல்ஹிமா அப்படிங்கிறது சமமா நன்மையும் செய்வான், தீமையும் செய்வான், ரெண்டும் சமமா போய்கிட்டே இருக்கும். இருந்தாலும் எதுலையுமே நிலையா இருக்க மாட்டான். இது கூடும், இந்த சமயத்துல இதுவும் கூடும். அது ஆபத்தானது. எந்த நிலையில தீமைகள் கூடி இருக்கிற நேரத்துல மூத்தா போயிட்டாலும் சிக்கலா போயிடும். இது நப்சே முல்ஹிமா. நப்ச முத்துமைன்னாங்கிறது அதிகமா நன்மைகள் செய்வான், குறைவான தீமைகள் செய்வான். அப்படி தீமைகள் ஏற்பட்டால் உடனடியாக அதுல இருந்து மீண்டு தௌபா செஞ்சு மீண்டு நேரான வழியை போயிட்டு வந்துடுவான். அதாவது தவறுகள் ஏற்படும், மனித தவறுகள், உடனடியாக தௌபா செஞ்சு அதுல இருந்து மீண்டுருவாங்க. ஏறக்குறைய நம்ம எல்லாரும் இதுல இந்த நப்சே முத்துமைனாவில் இந்த கேட்டகரியில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து நப்சே ராலியா.
இது இதுக்கு உதாரணம் சஹாபாக்களுடைய உதாரணத்தை சொல்லலாம். ராலி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார். அல்லாஹ்வுக்காக எந்த ஒரு காரியத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, புரிந்து கொள்ளக்கூடிய நப்சு. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா சஹாபாக்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களை சொல்லலாம். அபூ தர்தா அப்படிங்கிற ஒரு சஹாபி, அவரு ரசூலுல்லாஹி சபையில அமர்ந்திருக்காரு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த லத்தனாலு பிர்ர அப்படிங்கிற நாயத்திறங்கள், இந்த நன்மைகள் செய்யறது, யாரு தனக்கு பிரியமான தர்மம் செய்யறாரோ அவர் பெரிய நன்மை செஞ்சுட்டாரு அப்படிங்கிற சம்பந்தமான ஒரு ஆயத்திறங்குது. உடனே அவர் மனசுல உடனே உள்ளத்துல பதிய வைக்குது. அவருக்கு பல தோட்டங்கள் இருந்தாலும் ஒரு தோட்டம் மட்டும் அவருக்கு ரொம்ப பிடிச்சமானது. நிறைய கனிவர்க்கங்கள், அந்த பேரித்த பழங்கள் அதுல சுவையாகவும் இருக்கும், அதிகமா அதுல இருந்து பழுத்து உழுகும். இந்த தோட்டம் அவருக்கு ரொம்ப சுபத்தானது. இவரு உடனே ரசூலுல்லாஹி யார் சொல்றதா, அந்த தோட்டத்தை நான் என்ன பண்ணிடுறேன், அல்லாஹ்வுடைய பேர்ல சதகா செஞ்சிடறேன் அப்படின்னு அவரு சொல்லிடுறாரு. சொல்லி சதகாவும் செஞ்சுட்டாரு. அல்லாஹ்வுக்கு அந்த ஆயத்தை இறங்குறவுடனே அவர் மனசுல அவ்வளவு பெரிய தோட்டத்தை சதகா பண்ணிட்டு நேரம் அந்த தோட்டத்துக்கு போறாரு. போனா இங்க தோட்டத்துல ஒரு மனைவி உம்மு தர்தாவும் மகன் தர்தா, அவர் பேரு தர்தா. அது அபூ தர்தானா தர்தாவுடைய தந்தை, உம்மு தர்தானா தர்தாவுடைய தாய். இது அரபு வழக்கப்படி சொல்லுவாங்க, வழக்கப்படி. இப்ப இந்த தர்தாங்கிற அந்த ஒரு 4-5 வயசு சிறுவனோட அந்த தாய் உள்ள இருக்கிறாங்க. இவர் வெளியிலே நின்று கூப்பிடுறாரு, யா உம்மு தர்தா, உள்ள போக கூடாதான், ஏன்னா சதகா பண்ணிட்டாரு, தன்னுடைய தோட்டம் இல்ல, இது அல்லாஹ்வை பாதையில நம்ம செஞ்சுட்டோம், அனுமதி இல்லாம போக கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியில இருந்து கூப்பிடுறாரு. யா உம்மு தர்தா, நான் இது அல்லாஹ்வுக்காக இதை நான் சதகா பண்ணிட்டேன், நீ வெளியில வா அப்படின்னு. உடனே அந்த அம்மா, அட பாவி மனுஷா, ஒரு மஷரா கூட பண்ண அப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க யாரு, சஹாபி பெண்மணி, அவங்களும் அந்த ரலியல்லாஹு அன்ஹா அப்படிங்கிற பேருக்குரியவங்க. உடனே என்ன பண்றாங்க, அந்த பழங்கள் பொறுக்கின பழங்கள்லாம் அப்படியே இங்க போட்டுவிட்டு விளையாடி கொண்டிருந்த அந்த மகனையும் தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு அவர் கையில இருந்த அந்த சின்னஞ்சிறு பாலகருடைய கைகள் இருந்த பழங்களையும் தட்டி கீழே விட்டுவிட்டு வாயில் இருந்த பழத்தையும் தன் விரலை விட்டு வெளியே ஆக்கி, ஏன்னா தன்னுடைய அல்ல, இது அல்லாஹ்வுடைய பெயரால் சதகா செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு தெரிஞ்ச உடனே வெளியாக்கிட்டு உடனே என்ன செஞ்சாங்க, அதை விட்டு வெளியில வந்தாங்க. இதுதான் நப்சே ராலியால் உள்ளது, சஹாபாக்களுடைய தன்மையில. அடுத்தது நப்சே மர்லியா, இது அதை விட ஒரு ஸ்டெப் மேல, கேட்டகரி கூட. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உத்தரவெல்லாம் போட்டான், நன்மையா இருந்தாலும் சரி தீமையா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி சரண்டர் அல்லாஹ்வுக்காக. ஏன்னா ஆழத்துக்கு போய் குழந்தை வளர்க்குது, கொண்டு போய் விட்டேன், ஏன் எதுக்கு, இதை போய் என் பிள்ளையை போய் விடுறதுனால அல்லாஹ் உனக்கு என்ன கிடைக்குது, எதுவுமே கேள்வி இல்லை. அடுத்து கொஞ்ச நாள் சொல்லி பிள்ளையை கூட பார்க்க அல்லாஹ்வுடைய அனுமதி வேணும். சின்ன 7-8 வயசு சிறுவர் போய் குர்பானி கொடு, அல்லாஹ் உனக்கு இறக்கம் இல்லையா, இப்படி குர்பானி கொடுக்க சொல்லியா அந்த பெத்த பிள்ளைய அப்படின்னு கேட்கல. உடனே அப்படி ஆகும்னா சொல்லலாம் போறாங்க, கூட்டிட்டு போய் குர்பானி கொடுக்க முனைகிறாங்க. குர்ஆன் அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்றான், குர்பானி அவர் அறுக்க முயற்சித்தார், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுபட என்ன செஞ்சான், தயாரா இருந்தா. அவங்க சொல்றாங்க, நான் உன்னை நான் அறுக்க கனவிலே கண்டேன் அப்படின்னு. உடனே தந்தையே நீங்கள் அதை நிறைவேற்றுங்கள், நிச்சயமாக என்னை மின சாபிரீன் இன்னா இன்ஷா, அதாவது இன்ஷா அல்லாஹ் மின சாபிரீன், அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்களில் ஒருவனாக என்னை பார்ப்பீர்கள் அப்படின்றார். அறுக்கும் போது இயற்கையா துடிப்பு வரும்ல, இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன், நீங்க என்னை அருங்க அல்லாஹ்வுக்காக சொன்ன இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இதை அதாவது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு தியாகம். இது நப்சே மர்லியாவில் கட்டப்பட்டது. நப்சே காமிலா அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குள்ள அந்த பரிபூர்ணமான நப்ஸ். காமிலா அப்படின்னா பூர்த்தியான அந்த ஆத்மா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம். அதாவது 7 பிள்ளைகள், அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிரோடு இருக்கும் போதே 6 பிள்ளைகள் மூத்தா போயிடுறாங்க. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா மட்டும்தான். 7 பிள்ளைகள், 3 ஆம்பளை பிள்ளை 4 பொம்பளை பிள்ளைய, 3 ஆம்பளை பிள்ளை மௌத்து, 3 பொம்பளை பிள்ளை மௌத்து, 6ஐயும் ஸல்லல்லாஹு அலைஹி அடக்கம் பண்றாங்க. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா மட்டும்தான். மதீனாவுக்கு போன பிறகு இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறக்குது. அது மேல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிக பாசம். அந்த பிள்ளையை பார்க்கறதுக்காண்டி போவாங்க. ஹதீஸ்ல வருது, மேட்டிலிருந்து கீழே இறங்கும் ஒரு மனிதர் எவ்வளவு வேகமாக செல்வாரோ
அதே போன்று தன்னுடைய மகனை பார்ப்பதற்காக அந்த பாசம், அந்த பிரியம், அந்த மாலை நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போவாங்க. அவங்க கையில வச்சுக்கிட்டு இருக்கும் போதே ரூஹு புரியுது, கண்கள் இருந்து கண்ணீர். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், நீங்களே அழுகிறீர்களா அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அழுவதில் தடை இல்லை, ஒப்பாரிதான் வைக்க கூடாது, அழுகையை தடுக்க முடியாது, அழுகையில் தடை இல்லை, இது பாசத்தின் வெளிப்பாடாக உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னாங்க, ஒருபோதும் நான் என்னுடைய ரப்புக்கு எதிராக எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க. இதுதான் காமிலாவில் கட்டுப்பட்டது. ஒரு கடுமையான சோதனை. எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பாருங்க, எவ்வளவு பாசம் இருக்கும், பிரியம் இருக்கும். ஒரு கடைசியில இத்தனை மகன் பிள்ளைகளுக்கு பிறகு ஒரு மகன் ஆனா கையில ரூஹு போகுது, கண்களிருந்து கண்ணீர். அல்லாஹுக்காக 23 ஆண்டுகள் மிக கடுமையான கஷ்டங்கள், நெருக்கடிகளை சந்திச்சவங்க. அந்த ஒரு சந்தோஷமும் ஒரு போனதுக்கு பிறகும் நான் இப்படி ஒரு சோதனை கொடுத்துட்டேன் அப்படின்னு வரல. உடனடியாக அந்த வார்த்தையை சொன்னாங்க, இறைவனுக்கு எதிராக, என்னுடைய ரப்புக்கு எதிராக நான் எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேன். யாரா என்னையே அப்படி சோதிக்கிறேன் அப்படின்னு கூட நான் என்ன மாட்டேன், சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை காமிலா, உச்சகட்டமான பரிபூர்ணமான நம்சர். அதே போல ஹம்சா இல்லாத்தான பட்டுகொலை செஞ்சு சிக்கி, அதாவது சித்திரவதை பண்ணி சின்ன புண்ணமாக்கிய ஹிந்தா, அவங்க பத்தகை மக்காவில் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான், அந்த ஹிந்தா அப்படின்னு. உடனே ஏத்துக்கிட்டு உங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டு விட்டு, ஆனா ஒரே ஒரு கோரிக்கை, அதாவது மற்ற அரசியல் தலைவர்கள் எதா இருந்தாலும் அப்படி ஒரு கடுமையான ஒரு மிகப்பெரிய கொடூர செயலை சென்றவருக்கு மரண தண்டனை கொடுத்திருப்பாங்க. இருந்தாலும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒட்டுமொத்த மன்னிப்பிலே அவர் வந்து விட்டார்கள் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே, ஹிந்தாவிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள், தயவு செய்து என்னுடைய கண்ணுக்கு முன்னால் வராதீர்கள். ஏன்னா உங்களை பார்த்தா என்னுடைய சிறிய நினைவு எனக்கு என்னுடைய மனசை என்ன செஞ்சிடும், பாதிச்சிரும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். இப்ப இதுதான் காமிலா, உச்சகட்டமான பரிபூரணமான நப்சு. அப்ப 7 ஆத்துமா, நப்சே அம்மாரா எல்லாம் பாதுகாக்கணும், நப்சே நம்பாமா அதையும் பாதுகாக்கணும், நப்சே முல்கிமா அதுலயும் எல்லாம் பாதுகாக்கணும், நப்சே முத்துமைன்னா ஓரளவுக்கு இந்த காலத்துல தான் இருக்க முடியும். நப்சே ராலியாவுக்கு நம்ம என்ன செய்யணும், முயற்சி வரணும். அந்த வச்சு நப்சே மர்லியாவுக்கு முயற்சி வரலாம். நப்சே காமிலா இருந்துச்சுன்னா பெரிய பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ்.